அந்த கடனை நம்மளால் அடைக்க முடியும். நம்மளால் அடைக்க முடிஞ்ச கடனை தான் கடவுள் நமக்கு கொடுத்துருப்பாரு. அப்போ என்ன பண்ணுங்கள், நிம்மதியாக தூங்க ட்ரை பண்ணுங்கள். தூக்கம் வராது, பரவாயில்ல, தூங்குங்க, கண்ணை மூடி தூங்குங்க. அதுக்கு தூங்க வர்றதுக்கு எப்படி டெக்னிக்ஸாக நிறைய விஷயங்கள் இருக்குது. காலையில் எந்திரிங்க, பிரார்த்தனை ஒரு அட்டகாசமான ஒரு விஷயம். கண்ணை மூடி காலைல ஏஞ்சி உட்காருங்க, சொல்யூஷன் தானாக வரும். திருப்பி சொல்கிறேன், முதல்ல இருந்து இந்த விஷயங்களை திருப்பி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எவ்வளோ நாளில் இதை கொடுக்க முடியும்னு ரஃப்பாக ஒரு ப்ளூ பிரிண்ட்டு. ரெண்டாவது, கடன் இருக்கிறது உண்மை தான் அப்படின்னு கடன்காரன் பிரச்சனை பண்ணுறனோ கேட்க வரவன்ட்டே சொல்லிவிடுங்க, இது எவ்வளோ நாளில் தரான்னு சொல்லிவிட்டு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு. மூணாவது, நம்மளுடைய மென்டார்ஸோ ஒரு குருவோ ஒரு கைடோ ஒரு வெல்யூஷர்ட்டையோ போய் இந்த ப்ராப்ளத்தை சொல்லி பணம் கிடையாது சொல்யூஷனை கேட்குறது. அடுத்தது 80% அந்த ப்ராப்ளத்திலே இல்லாமல் வெளியில் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கில் ட்ரை பண்ணுறது. இதெல்லாம் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சு கண்ணை மூடி உட்காந்தோம் அப்படின்னா இந்த சொல்யூஷனுக்கு, இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நல்ல தெளிவான மனசோட தூங்கி எந்திரிச்சு காலையில் கண்ணை மூடி உட்காந்திங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு 100% தீர்வு இருக்குது. கடைசியாக ஒரு பாயிண்ட் இருக்குது, சரி 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ 1 லட்ச ரூபா இருக்குது அந்த கடன் பிரச்சனைக்கு. இதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாமா? 1 லட்ச ரூபாயே கொடுக்கணுமா? இல்லை 10,000 கொடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு தரேன், 3 மாதம் கழிச்சு தரேன்னு சொல்லலாமா? இல்லை இந்த 10,000 நம்மள்ட்ட இருக்கா, இல்லை 10,000 யாராவது வாங்க போகிறோமா? முதல்ல ஆஃப் பண்ணணும், ப்ராப்ளத்தை ஆஃப் பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஸ்மாலர் பீஸாக பிளான் பண்ணுங்கள். 1 லட்ச ரூபாயை வச்சுருந்தாலும் அழுத்தம். 10 பேர்ட்ட 10,000 கேட்கலாமா, இல்லை 5 பேர்ட்ட 20,000 கேட்கலாமா, 20 பேர்ட்ட 5,000 கிடைக்கலாம். பிளான் பண்ணுங்கள், நம்புங்க. யாரை கண்டு பயப்படாதீங்க, பயப்படவே பயப்படாதீங்க, எவனை பார்த்து பயப்படாதீங்க. கண்டிப்பாக கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம நியாயமாக உண்மையாக இருந்தோம், யாரையும் ஏமாற்ற மாட்டோம்னு நம்ம நினச்சி இதை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். கடைசி பாயிண்ட்டு, 6வது பாயிண்ட்டு, இந்த கடனை வாங்கிட்டோம், இதனால் பிரச்சனை வருது. இதுக்கான இதிலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட லெசன் என்ன, பாடம் என்ன? கடன் வாங்கிட்டோம் பார்த்தீங்களா, கடன் வாங்கும்போது தெரியாது, அர்ஜென்ட்டாக வாங்கி இப்படி கொடுக்கலாம், கைமாற்று வட்டி, மீட்ரு வட்டி, தண்டல், இஎல், சூப்பர் வட்டி, எவ்வளவோ பார்த்தாச்சு, எக்ஸ்பிரஸ் வட்டி எல்லாம் பார்த்தாச்சு. கடன் வாங்கும்போது தெரியல, கொடுத்துடலான்னு தான் வாங்கினோம். இப்போ வந்து திருப்பி தர்றதுக்கு சொல்யூஷன் இல்லை, உடஞ்சிட்றோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறோம், எப்படா ப்ராப்ளம். இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு பாடம் கற்றுக்குறோம், சரியா? கடன் வரும்போது இந்த பிரச்சனைகளும் கூட வருது. அப்போ கடன் வாங்கும்போதே இந்த ப்ராப்ளத்தையும் யோசிக்கணும். அப்படி யோசிச்சிருந்தால் நம்ம கடனே வாங்கியிருக்க மாட்டோம். அதை தாண்டி ஒரு சூழ்நிலைகள் இருந்ததால் வாங்கிட்டோம், தப்பு கிடையாது. பல நிறுவனங்களில் 80% இந்தியாவில் நடக்கிற நிறுவனங்களும் சரி, மனிதர்களும் சரி, கடனை வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதனால் கடன் தப்பு கிடையாது. கடனை எப்படி ஹேண்டில் பண்ணுற விதம் தான் தப்பு. இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் தப்பு, சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாடம் என்ன, ஒவ்வொருத்தரும்